இருக்கும். இது வந்து அனுராதபுரம் பாருங்க. அந்த எவ்வளோ ஒரு வடிவான ஒரு அமைப்பில் இருக்குன்னு பாருங்க. இதுவும் வந்து அனுராதபுரத்தில் வந்து ஒரு பகுதி தான். பாருங்க இந்த இடத்த வந்து போய் கொண்டு இருக்கு. இது வந்து கொண்டு போகிறது கைகள் எல்லாம் வச்சால் அது வந்து அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். ஒரு வித்தியாசமான இடத்துல தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். அதாவது நானும் வந்து நண்பரும் என்னுடைய இன்னொரு நண்பரும் வந்து நிற்கிறோம். வீடியோ பிடிக்கிற நண்பன் வந்து உடுவில் வீட்டு திட்டத்துக்கு வந்து என்னோட வந்து கூட உதவி செய்த நண்பன் தான். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இடத்தின் பேக்ரவுண்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து அனுராதபுரம். ஒரு அவசர தேவை ஒன்றின் காரணமாக வந்து கொழும்புக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஒன்று வந்துட்டு, அப்போ போகிற வழியிலே இன்றைக்கு நாங்கள் போவைகளை பார்க்குற விஷயங்கள் நடக்கிற விஷயங்களை வந்து உங்களை காட்டுவோம் தான் வந்து நான். இந்த பேக்ரவுண்டை பாருங்க எவ்வளோ ஒரு வடிவாக இருக்குன்னு சொல்லி. சாதாரணமான ஒரு வாகனங்கள் போக்குவரத்து செய்கிற பாதை தான். ரெண்டு பக்கமும் வந்து பாருங்க அரச மரங்கள், அதே மாதிரி இந்த சைப்ரஸ் மரம், கிறிஸ்மஸ் மரம் என்று சொல்லுவீங்க நம்ம. அது பட் இது என்ன மரம்? தேமா மரங்கள் என்று சொல்லி இந்த பாதையை பாருங்க எவ்வளவு அழகா வந்து காட்சிப்படுத்திருக்கணும்னு சொல்லி. ஒரு சிறிய குப்பைகள் கூட இல்லை இங்கால பாருங்க. யாரும் வந்து குடிச்சிட்டு யோகட் வீசினதோ, இல்லாட்டி என்ன சொல்றது, ஒரு சாராயத்தை குடிச்சிட்டு போத்துல போட்டதோ, ஒரு சிகரெட் கோல்ட் லிப் என்று சொல்லி எதுவுமே இல்லாம என்ன சொல்றது, வெளிநாடு யூரோப் கண்ட்ரிகள் மாதிரி அவ்வளவு ஒரு அழகான சுத்தமான ஒரு என்ன சொல்றது பாதையா இருக்கு. இந்த அனுராதபுரம் பக்கம் கூட வந்து இந்த இடம் மட்டும் இல்லை. இது நாங்க இப்ப நிக்கிற இடத்துக்கு பேர் வந்து அனுராதபுரம் புனித நகரம் என்று சொல்லிதான் ஒரு இடத்துல வந்து நாங்க நிக்கிறோம். அனுராதபுரம் எல்லா இடத்துலயுமே வந்து இப்படிதான் கூட வந்து பாதைகள் வந்து இடங்கள் வந்து சுத்தமா வச்சிருக்கணும். இதுக்கு எல்லாமே வந்து சில நேரம் இந்த இடத்துல இருக்கிற மாநகர சபை வந்து காரணமா இருக்கலாம். அவங்க வந்து 24 hours ஆக்களை வச்சு ஒரு கூட்டி துப்புரவாக்கி செய்து கொண்டிருப்பினோம். இப்படியே பாருங்க இடங்கள் உங்களுக்கு காட்டுறேன், நண்பரையும் காட்டுறேன். அப்படி உங்களுக்கு வேறதான் ஆள் வணக்கம் சொல்லுங்க. ஆளு நாங்களும் தான் வந்து நாங்கள் இப்படியே இடங்களை சுத்தி பார்க்கறதுக்கு. பாருங்க இப்படியே இடங்கள் வந்து எவ்வளவு ஒரு அழகா இருக்குன்னு சொல்லி. இது வந்து தாமரை குளம். தாமரை குளத்தடியில தான் இப்ப நாங்க வந்து நிக்கிறோம். விழுது இங்கால பக்கம் வந்து ஒரு குளம் ஒன்று இருக்கு பாருங்க. கூட எல்லாம் வந்து இந்த சைப்ரஸ் மரங்களை தான் வச்சிருக்கணும். நாங்கள் இனி போக போக வந்து பாப்பம் இப்படி இடங்கள் வந்து அங்கால பக்கம் பாருங்க. அங்காலயம் வந்து கொஞ்சம் பாதைகள் வந்து நிறைய இருக்கு. எல்லாமே வந்து நல்ல அழகான ஒரு இயற்கை பிரதேசமா தான் இருக்கு பாக்குறதுக்கு வந்து. இங்கே பாருங்கோ ஒரு தாமரை இலையில வந்து தண்ணி ஒட்டாதுன்னு சொல்கிறவே அது இதுதான். இங்கே பாருங்கோ இப்படி ஒரு இலையில வந்து தண்ணி கொஞ்சம் பட்டுது போல, அப்படியே அந்த பாதரசம் மாதிரி உருண்டு கொண்டு இருக்குது மாறி மாறி பாருங்க. அப்படியே கூட இப்படி பாதரசங்கள் தான் கூட இப்படி அந்த தண்ணியில் வந்து நழுவி கொண்டு போகிறது கையில் எல்லாம் வச்சால். அது வந்து தாமரை இலையில வந்து தண்ணி ஒட்டாதுன்றவே அது வந்து சயின்டிஃபிக்காக வந்து விஞ்ஞான ரீதியாக வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. இன்றைக்கு தான் நான் நேரில் பார்க்குறேன், ஒரு 2வது 3வது தடவையாக. பாருங்களா வடிவாக இருக்குன்னு சொல்லி. தண்ணியும் வந்து அங்கே பாயிற மாதிரி இல்லை, இலையும் விடுற மாதிரி இல்லை. நல்லா இருக்கேன். போமா ஓகே. இந்த பக்கம் பாருங்க, இதுவும் ஒரு அழகிய ஒரு சூழலண்டபடியால் பார்க்க வடிவாக கிடக்கின்றதால வந்து வீடியோ எடுக்க வலிக்கிட்டான். நல்ல வடிவான இடம் உண்டு. இப்படியே இந்த இடத்துல வந்து பாருங்கோ மரங்களுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய பௌத்த கோவில் ஒன்று இருக்குது. இதுவும் வந்து அனுராதபுரத்தில் வந்து ஒரு பகுதி தான். முழுக்க முழுக்க வந்து காட்டுப்பாதை, வயல்வெளிகள் தான் இருக்கக்கூட இங்கால. இப்போ நாங்கள் போய்கொண்டுக்கிற பாதை வந்து முழுக்க முழுக்க இப்படியான ஒரு பாதை தான். அது நாங்கள் 3 பேரும் நான் தான் வந்து டிரைவிங் பண்ணுறேன். அப்போ போகிற வழிகளில் வந்து ஒவ்வொரு பாதையில் வந்து இப்படி எடுத்து காட்டி கொண்டிருக்கிறேன்.
நாளைய தினம் வந்து சிங்கள மக்கள் இந்த மதத்தில் வந்து ஏதோ ஒரு போயா பொசனண்டபடியாக இன்றைக்கு வந்து நிறைய சனமாக இருக்குது வந்து இடங்கள் எல்லாத்துலேயும். நல்ல ஒரு வடிவான இடங்களாக இருக்குது பாருங்க. அங்கால சின்ன சின்ன வீடுகளும் வந்து இருக்குது. அந்த அமைப்பில் பாருங்கள், அந்த வீட்டின் அமைப்பை வந்து எப்படி இருக்குண்டு இப்படியான வீடுகள் வந்து நான் இங்கால பக்கங்களில் தான் வந்து காணக்கூடியதாக வந்து இருக்குது பாருங்க. அந்த எவ்வளோ ஒரு வடிவான ஒரு அமைப்பில் இருக்குன்னு பாருங்க. ஒரு சைனாண்ட ஒரு டிசைன் அமைப்பில் வந்து அந்த வீடு இருக்குது. அப்படியே மேலே வந்து ஒரு 2 கோபுரம் வச்ச மாதிரியும் கீழே வந்து வீடு மாதிரியும் கூட வந்து இந்த ஆங்கில படங்களில் வந்து இப்படியான வீடுகள் வந்து வாரது. பாருங்க, இந்த இடத்த வந்து போய்கொண்டிருக்க இது வந்து அனுராதபுரம் புனித நகர் என்ற பகுதியில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இதில் பாருங்க, ஒவ்வொரு குதிரைக்கு மேலே வந்து ஒவ்வொரு குதிரைக்கு மேலே வந்து ஒரு கம்பியை பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு சிற்பங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. நாங்கள் வந்து சிங்கள மக்களின் சிங்கள வரலாறுகளில் வந்து சம்பந்தப்பட்ட யாராவது ஒரு மன்னர்களாக இருப்பினும் இல்லாட்டி ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது வரலாற்று ரீதியான ஒரு சம்பவங்களில் தொடரக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பினும் கோவைக்கிலே வந்து வித்தியாசமாக இருந்தது. அதான் வந்து நாங்கள் பார்த்தோம். நாங்கள் வந்து இதில் அப்படி வந்து 3 சிற்பங்கள் வந்து இருக்குது. மேக்க முகத்தை பிலிம रणवीर जुत्ते एक अदपु कट्टी அதாவது வந்து இங்கால பக்கம் வந்து பெரிய ஒரு பன்சல் ஒன்று இருக்குது. பௌத்த மக்கள்கிட்ட வந்து வழிபாட்டு தலம் வந்து பௌத்த மக்கள்கிட்ட வந்து வழிபாட்டு தலம் உண்டு. அந்த வழிபாட்டு தலத்தை வந்து அந்த காலத்தில் கட்டின இராணுவ வீரர்கள் வந்து தான் இதில் வந்து ஞாபகார்த்தமாக வந்து இதில் படங்களாக வச்சிருக்கணும். பாருங்க, ஒரு வித்தியாசமாக இருக்குது. உண்மையிலேயே காசுகள் வந்து செலவழித்து என்ன சொல்கிறது இந்த இடங்களை வந்து ஒரு ஞாபகார்த்த இடங்களாக வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக வந்து மாற்றி வச்சிருக்கணும். நிறைய மக்கள் வந்து போயிடும். அதே மாதிரி அங்காள சைட்டில் பாருங்கள் எல்லாம் ஒரு மரங்களும் அப்படியே இன்னுமே வந்து ஆட்கள் வந்து கொண்டிருக்கணும். அந்த இடத்துக்கு வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக தான் இந்த இடம் வந்து இருக்குது. ஓகே, நாங்கள் இனி வந்து போயிட்டு முன்னுக்கு பார்ப்போம் என்னென்ன விஷயம் இருக்குது. இது வந்து அந்த பன்சல் கட்டின நபர்களுடைய இராணுவ வீரர்கள் ஆர்மியில் வந்து சிலைகள் வந்து அதை வந்து ஞாபகார்த்தமாக வந்து வச்சிருக்கிறோம் இந்த இடத்துல வந்து. சரி, ஓகே, நாங்கள் வந்து முன்னுக்கு போயிட்டு பார்ப்போம். அதே மாதிரி இங்கே பாருங்க, எங்கேன்னு சொன்னால் அப்படியே அந்த ரவுண்ட் அபவுட்டில் பாருங்க பெரிய கலசம் ஒன்று இருக்கும். கூடவே யாழ்ப்பாணத்துக்கு போகிற நிறைய பேருந்துகளும் வாகனங்களும் எல்லாம் வந்து இந்த ரவுண்ட் அபவுட்டால் வந்து நேராக தான் போகிறது. நடுவில் வந்து கலசங்கள் எல்லாம் வச்சிருக்கிறோம். அனுராதபுரம் டவுன் வந்து கூடவே ஒரு சுற்றுலாத்தலமாக தான் வந்து இயங்குது. இன்றைக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் என்றபடியாக இந்த இடமே வந்து ஒரு நல்ல வடிவாக இருக்குது. எல்லாம் எப்படி இருக்குது பிளேஸ்? செம்மையாக இருக்குது பாருங்க. இது ஒரு சாப்பாடு கடை. ஏமா டீ துணக்கு தான் அண்ணன்? ஓ, சாப்பாடு கடை ஒன்று வந்திருக்கேன். சும்மா நோவல் சின்ன கடை ஒன்று பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. நிலா வெளிச்சத்துக்குள்ள வந்து ஒரு அழகான சாப்பாட்டு கடை. நல்ல வெளிச்சமான சிங்கள எழுத்துக்களில் வந்து கடையின் விளம்பரம் போட்டிருக்கேன். தம்பி என்ன கண்டுறீங்க? விளங்கல என்ன தர்றீங்க? கண்ணாடி தர்றீங்களோ? கண்ணாடி வைக்கிறீங்களோ? உள்ளுக்கு ஒரு பெரிய லக்கேஜ் ஏரியா கிடக்கு. பாருங்க, முட்டை அப்பம் போடப்படுது. முட்டை அப்பத்தை பாருங்க, ஆம்லேட் மாரி.
இல்ல எங்க வந்தாலும் அந்த அந்த எங்க வந்து அங்கே ஜனாதிபதி போ ஸ்கேன் பண்ணுவாங்க போடால. அட நல்லா இருக்கேண்ணே, வித்தியாசமா இருக்கேண்ணே அந்த இது. நல்ல அப்பம் போடப்படுது, ரொட்டி போடப்படுதுடா. ரொட்டி வேணுமா? ஓ ரொட்டி அப்பம் இப்போ நல்லா இருக்கும் பார்க்க. ஆம்லேட் போட்டு நல்லா இருக்கும். இந்த எடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறியா? முட்டை அப்போ என்ன முட்டையா இது ஆம்லேட்டே இல்லாட்டி முட்டை ஓகே இருக்குமா? आइए मैं वागे बितरा पर तुनक देना ओ रोटी मुट्टा पजा ना प्रोटीन जा मुट्टा हाफ बॉईल ಮಾಡಿ ಬಂದಿಲ್ಲ ये करेंगे आगला काट दीजिए मैं कौन सा है तुरंत देना हूं அதுங்க முட்டை அப்போ அடுத்தது அது போட போகிற அடுத்ததாக காத்து அதே பாருங்க அவ்வளோக்குனே எனக்கு காத்துற பாருங்க அப்பம் போட போறார். எப்படி அப்பம் போட போறேன் பற்ற வைக்கவும் காய்ச்சி அடுப்பில் சிங்கள ஆக்களோட அப்பம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமான ரெசிபியாக இருக்கும். அண்ணன் யோசிக்க அப்படியெல்லாம் சொல்கிறாரு. அவரை கணத்தில் இருக்கும் ரெண்டு சீருங்க எடுத்துட்டு இருக்காங்க அவரை இருக்கு ஏன்னா முட்டையை அடிச்சு ஊற்றி கூட நான் அப்படின்றத டேய் அப்போ அது ரொட்டி அது ரொட்டி அது ரொட்டி அவரே எங்காட்டு பாருங்க அப்பத்தை வீடியோ பிடிக்கிறவருக்கு சின்ன பிள்ளை வைக்க போயிடும். இப்போ சட்டியை அடுப்பில் வச்சு சட்டியை முதல்ல அந்த க்ளீன் பண்ணுறதுல போய் அந்த வாடி அது சொல்ல தானே உங்களுக்கு ஸ்டைலை பேர் அப்படியே அண்ணன் போட போறார். அப்படிதான் ஒரு சுரட்டி அப்படியே அண்ணாரி அப்பா அப்பம் அப்பம் தான் அப்பது சிங்களி ஐ அப்பம் தான் அப்பது சிங்களி ஆப்ப ඊට පස්සේ බිත්තර දානවා ඔන්න රයිට් මුට්ටේ අප්පම් ரெடி. எனக்கு ஒன்றுமே இல்லை, நானே தான் கிடக்கன்னு அப்படியே போயிட்டேன். அதுக்கு ஒன்றுமே இல்லை. இதுக்கு என்ன பேர் போகிறது? இது வந்து இந்த நினைக்கிறேன் மிளகு போட்டு மிளகு சிங்களம் என்ன சிங்கள மிளகு தான் சிங்கள தேக்கிற நம்ம மிளகுனே இங்கால வந்தாலே இது ஃபேமஸ் தானே. அப்பம் டேஸ்டாக இருக்கும். விடையே வர அப்பம் வந்துச்சு. இனி போய் திறந்துவேன். இன்னும் சிறிது நேரத்தில் வந்து அப்பம் ரெடியாக போய் சாப்பிட போகிறோம். அப்பத்தை நல்ல வசதி போல என்ன S25 ஃபோன் நல்ல படம் இருக்கு. அவளை அதே எடுத்துட்டு தான் இருக்கிறான். நல்ல வசதி பாட்டிலாம் கொண்டு இப்படியே மாறி மாறி எடுத்துட்டு போய் ரெண்டு பேரும். நாங்கள் இது சும்மா 500 ரூபாய்க்கு தான் வாங்கினாங்க பேமெண்ட்டில். 500 ரூபாயா? பரவாயில்ல பரவாயில்ல லாபம் 500 ரூபாய்க்கு. என்ன மோட போயிலோ மோட போலஸ் மோட்டோ போலஸ் லாபமே லெதர் பேக் இல்லாடி அங்கே ஆட்டையே போட்டு சுடுது. இனி போய் திறந்து பார்க்கலாம். முக்கோண கிராக்கு அது என்னென்னு தெரியல, கேவமாக இருக்கணும். அது கேக்கு அடகு. இது இது பாருங்க ஒரு வித்தியாசமான சாப்பாடாக இருக்குது. என்னென்று உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் போடுங்க. நூடுல்ஸ் மாதிரி போட்டு உள்ளுக்கு ஏதாவது கிடக்கு பானி மாதிரி ஊற்று நூடுல்ஸ் பானி நூடுல்ஸ் இல்லை அப்படி இருக்கலாம். இது தோசை, இனிப்பு தோசை.
இது நம்ம தமிழருக்கும் தெரிஞ்ச விஷயம். எங்கள் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் வருத்தங்கள் காய்ச்சல் வந்தால் காய்ச்சல் பிஸ்கெட் காய்ச்சல் பிஸ்கெட் ஒரு ஆள் காய்ச்சல்னா ஒரு 10 பிஸ்கெட் 20 பிஸ்கெட் வந்து குமியும் பார்க்க வராக்கள்ல இருந்து. இங்கே டிகிரி மாதிரி சின்ன வயசில் அம்மா வந்து என்ன செய்ய வேண்டாம் தங்கச்சி நான் மடிபடவும் உண்டு இப்படி ஒரு டிகிரி மாதிரி வேண்டி கத்தி எடுத்து நடுவாள் படி 2 பிரிச்சு தான் ரெண்டு பிரச்சனை 2 பேக்கெட்டில் தான் பேக்கெட் அப்படி அது உள்ளுக்க போயிருப்போம் போயிருந்தா ரெடியாக வரும். அப்போ திறந்து பார்க்கதே இல்லையே பார்த்தாச்சு. நல்ல ஒரு சின்ன கடை விட்டுங்க ஜோகேட் ஐட்டம் இருக்கு குட்டி கடை தான்டா நான் குட்டி கடை விட்டு நீங்க என்ன பாம் ஸ்பாட் மாதிரி வராங்க. இந்த கண்ணாடியை வந்து ஸ்டைல் கண்ணாடி இல்ல ஸ்டைல் கண்ணாடி இல்ல சும்மா இல்ல அவன்டையும் மறந்த கண்ணாடி தான் எனக்கு லைசன்ஸ்ல வந்து கண்ணாடி. அப்ப நேற்று தான் போய் எடுத்தேன் நான். அப்ப நல்லா கண்ணாடி எடுப்போம் எடுக்கிறது. இது வந்து இருட்டு கேம் வந்து நீட்டா காட்டும் எல்லாத்தையும். ஆனா உள்ள ப்ளூ கலர் மாதிரி இருக்கு. ஓ ப்ளூ கலர் மாதிரி இருட்டு கேம் வந்து வடிவா காட்டும். இந்த வெளிச்சமேக்கு இப்ப தான் கண்ணு குத்தையில கூலிங்கா இருக்கும் அப்படி. சரி அப்போ சாப்பிட எடுப்போம். இங்கே பாருங்க தமிழ்லேயும் போட்டிருக்கு இங்கே எங்கெந்த கிடக்கு இந்த கடையில் மீன் சாப்பாடு வேப்பட்டி 3 மொழிலையும் போட்டிருக்கோம் கடைன்னு சொன்னேன். அதுக்கிட்ட மாதிரி போட்டிருக்கீங்க. தமிழாக்களும் பெரிய தானே என்ன ஒரு நிப்பாட்டு பெங்கள மாதிரி ஆக்கள் பட்ஜெட் குறைஞ்ச ட்ராவலர்ஸ் யாரும் பெரிய தானே எல்லாருக்கும் இந்த கடை தான் சரி. ஆனால் ஆட்டோவில் வந்து பயணம் ஆட்டோவில் பயணம் பண்ணி சொல்லிருக்க பெரிய கலெக்ட் பண்ணி தெரியல ஏன் சொல்லுவாப்போம். இப்போ இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ போயிடுவோம். பெருசாக விட நிற்கவும் இல்லையே நாங்கள் பஸ் வந்து அவங்க நாங்கள் பரவாயில்ல ஆட்டோ வந்து கலெக்ட் பண்ணுமே இல்லை ஃப்ரெஷ்ஷாக ஜாலியாக தான் திரிஞ்சு கொண்டு இருக்கிறோம். மேலே வரணும் மேலே வந்துட்டா அந்த பொழுத்தி நினைக்கிறேன் நான் அதுக்கு நல்லா இருக்கா நான் மினக்கட்டுருக்காங்க மினக்கடோட செஞ்சிருக்கீங்க. அங்காலையும் பொழுத்தீங்கன்னா நான் குடும்பம் போல என்ன குடும்பமா அப்படி இருக்கிற இருக்கிற நினைக்கிறேன். லோ பட்ஜெட் கடை நல்லா இருக்கு. அந்த குழந்தைக்குள்ள அழுது கொண்டு போயினது ஏதோ கொடுக்கல. சரி ஓகே ரைட். அப்பம் வந்துட்டு அப்பம் வந்து ரெடி எப்படி இருக்குன்னு சொல்லி என்னது பாப்பம் என்ன என்னது முதலையோ எங்க முதல்ல உங்களோட ஊர்லையோ நல்லா இருக்கா நல்லா இருக்கும் உங்களோட ரிவ்யூ நல்லா இருக்குது. இஃப்ரான் இஃப்ரான் வியூ நல்ல கலர்ல இருக்கு. முட்டை பாருங்க முட்டைகளை மிளகு அது இது எல்லாம் போட்டு நல்லா வடிவா கிடக்கு. நீங்க நாங்கள் சும்மா சொல்ல நீ எப்படி இருக்கு முட்டை தோசை முட்டையப்பு நல்லா இருக்கேன்னு இங்கே பாருங்க பேப்பர் கிழிச்சு வைக்கிற பெஞ்சில் அப்படியே வச்சு சொல்லி விட்டாங்க நியூஸ் பேப்பரை கிழிக்கிறேன்னு சொல்லி வேண்டாமா அவர் சாப்பிடுவார். வீடியோ கவர் சாப்பிட வீடியோ கட் பண்ண பாப்பன் சாப்பிடு பாப்பன். செம்மையா இருக்கு. மிளகு எல்லாம் போட்டு மிளகு தூள் எல்லாம் போட்டு தூவி போட்டு போல நீங்கள் கொழும்பால யாழ்ப்பாணம் ஏர்போர்ட்டுக்குள்ளேருந்து யாழ்ப்பாணம் போகிறாக்கள் இப்படி போகிற வழியில் இருந்து இப்படி முட்டையை பஞ்சு சாப்பிட்டு பாருங்க எங்கேயுமே சாப்பிட்டுருக்க மாட்டேங்க அவ்வளோ டேஸ்ட். இந்த பெரிய கடையில் போவாங்க என்ன பெரிய கடையில் ஒன்றும் போவாங்க இப்படியா சின்ன கடையில் வாங்க இப்படியா சின்ன கடையில் வாங்குவோம். டேஸ்டாகவும் இருக்கும் விலையும் குறைவாகவும் இருக்கும். ஆட்டோக்கு எல்லாரும் சாமானும் இருக்கு. ஆட்டோ கொண்டு போயிட்டானது சார் ஓகே சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. முடிஞ்ச உடனே இனித்து இப்போ வெளிக்கிட போகிறோம்.
நாங்கள் சாப்பிட்ட கடை வந்து இதுதான். இங்கால இப்படி தான் கடையில் வந்து ரோட்டில் இந்த லைட்டுகள் போட்டு கொடியல் நட்டு இருக்கும். காசு மாற்றிட்டேம்மா. இந்தியாவில் பார்க்க நல்லா அந்த குடிசை மாதிரி போட்டிருக்கு அந்த இருந்து சாப்பிட்றதுக்கு. இங்கே கொத்து போகிற இடம் இருக்குது. அப்படி இந்த பக்கம் தென்னோலையால் மேய்ஞ்ச இருந்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இடங்கள் இருக்குது. கொழும்புல பயணம் செய்ய இடநடுவே வந்து இப்படியான கிராமங்களில் வந்து இருந்து சாப்பிட்டு போகிறது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக வந்து இருக்கும். ஏன்னா மாற்றியாச்சே ஓகேயா? எங்கே வலிக்கிடுவோம். அவன் பாவம் சரி ஓடுறேன் பிரச்சனை இல்லை. நீ கிட்ட வந்துட்டு தானே கிட்ட வந்து அப்புறம் என் ஓடுவான். வீடு வீடு கிட்ட வந்த இடம் கிட்ட வந்து அப்புறம் என்னது ஓடுவான். சரி அப்போ வலிக்கிடுவோம் என்ன. ஆட்டோ பாருங்கோ, பிரசண்ட ஷூவை பாருங்கோ, தண்ணி போத்தல் சப்பாத்தில் மடிச்சுட்டு தான் வந்தார் விரைக்க. அப்புறம் டக்குன்னு ஆள் சேண்டில் மாற்றி போட்டார். அது வந்து நம்மட எளிமையான சப்பாத்து போட நீ விரைக்க சப்பாத்து போட்டு ஃப்ளைட்டுகள் ஏறி வர ஆகல் மாதிரி என்ன சப்பாத்து ஸ்லேஸ் கட்டுற சப்பாத்து தண்ணி போத்தல்கள், மைலோ பேக்கெட்டுகள், சைட் பேக்கு சரியான மாறனின் ஸ்பான்சர். இது என்ன பழம் சொல்லுவாப்பம்? இது என்ன பழம் சொல்லுவாப்பம்? இல்லை நல்ல ஒரு பேர் உண்டு இதுக்கு. தூரியன் தூரியன் சத்தியம் உண்மையா. இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து புத்தளம் பகுதி. மாறன் வந்து தூரியன் பழத்தை கொஞ்சம் பார்த்துன்னு இருக்கிறார். அவர் வேண்டதுக்கு ஆசைப்படுற போல தூரியன் பழம். ஓ தூரியன் பழம். இதில் வந்து இது இருக்குது ரம்புட்டான். அது வந்து இதுடா என்ன பழம்னு சொன்னால் இது என்ன பழம் பண்ணா கிரேப்ஸ் எவ்வளவு? அட கிரேப்ஸே ஒரு 300 ரூபாய்க்கு வேண்டன். கிரேப்ஸே ஒரு 300 ரூபாய் வேண்டன். இன்றைக்கு ஸ்பான்சர் ஃபுல்லாக ஆள் தான். அர்ஜுனாவோ 6 கிலோ. எப்படி இருக்கணும் சாமி பார்க்குற இடத்த? அதே வந்தா பார்க்குற இடத்த எப்படி இருக்கண்டு இடத்த எப்படி இருக்கண்டு அதே அங்கேருந்து வந்தா பார்க்குறாங்க. சாப்பிட்டு வந்துருக்கேன். நல்லா இருக்கு.
சாப்பிடல சாப்பிடுதா நல்லா கொண்டு சாப்பிடுதா நல்லா கொண்டு அரை கிலோ 450 ரூபா. தெரியல இல்லையா உங்களுக்கு உங்களுக்கு டீ வேண்டாமோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபுல்லாகவே பழக்கடையில் தான் கூட இருக்குது இந்த பக்கம் ஏர்போர்ட்டுக்கு போகிறார்கள் கூட யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்புக்கு போகிறார்கள் எல்லாருமே வந்து இங்கே தான் ஃப்ரெஷ்ஷான ரம்புட்டான் பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு போகிறவே பாருங்க பழங்களை வந்து இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லி ரம்புட்டான் எல்லா வகையான பழங்களும் வந்து இங்கே கடைகளில் வந்து இருக்குது பாருங்க அங்கே யாழ்ப்பாணம் போகிற வாகனங்கள் எல்லாமே நின்று வாங்கிக்கொண்டு தான் போயினோம் அதே மாதிரி இங்காலேயும் வாகனங்கள் வந்து சைட் பண்ணி பண்ணுறவே நல்ல மரத்துக்கு மேலே லைட் வந்து நல்ல வடிவாக அடிச்சிருக்கணும் பார்க்கவே வடிவாக இருக்குது இந்த கடைக்காரர் வந்து அந்த கடைக்கு நேராக இருக்கிற லைட்டை பார்த்து எவ்வளோ வடிவாக இருக்குண்டு மரத்துக்கு மேலே லைட்டு வந்து நல்ல கடைக்கு நேராக இருக்கிற அந்த கடைக்காரர் தான் கொடுத்துருக்கீங்க லைட் நல்ல வடிவாக இருக்குண்ணே நல்ல நித்திரியால் எப்படி பயணம் வேறு லெவல் பேக்கை காட்டுறேன் மரங்கள் தான் படியாக இருக்கணும் இங்கே அந்த மரங்களோட கட்டுகளை வேறு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அடுத்த நாள் விடிஞ்சிட்டுது ஒரு கட்டுநாயக்கால வந்து தங்கியிருக்கிறோம் இது ஒரு நார்மலாக ஒரு வீடு உண்டு தான் இந்த வீட்டில் ரூம் எடுத்துக்கிறோம் பாருங்க ஆக்கள் நான் சுற்றி பார்க்கிறேன் டே ஆர்டிஎன் ரூமுக்கு போயிடாங்க இங்கால வந்து சோஃபா செட் அதுகள் இருக்குது ஒரு வீடு உண்டு தான் இந்த வீட்டில் தான் நார்மலாக சீப்பான ப்ரைஸுக்கு வந்து நாங்கள் ரெண்டுக்கு எடுத்து நாங்கள் இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூம் தம்பின்ற ஒரு முக்கியமான பொருள் இருந்தால் அதை காணும் எங்கே தம்பி அது ரைட் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் இனி இப்படியே வலிக்கிட போகிறோம் நாங்கள் எழில்மாறன் என்ன செய்றீங்கள் இதுதான் வழிப்பக்கம் இந்த வீட்டுண்ட இங்கே அலங்கட ஆட்டோ நிற்கிது இங்கால வந்து வெளியில் புத்தர் சிலை ஒன்றை வச்சு அதுக்கு வந்து இதுகள் போட்டிருக்கணும் அந்த பூக்கள் சாம்பிராணி குச்சிகள் வந்து எல்லாம் கொளுத்தி ஒரு வித்தியாசமான முறையில் குட்டி குட்டி கல்லெல்லாம் போட்டு இருக்கணும் ஒரு மாதிரி சாப்பிட வந்தாச்சு வெள்ளைச்சோறு கோழி சாப்பாடு இவ்வளோத்துக்கு அவன் வந்திருக்கணுமே ஃபோனில் தூக்கி கொண்டு இந்த வந்துட்டேன் இப்போ கொழும்புல வந்து அமைச்சான் இப்படியான வெள்ளைச்சோறு தான் சாப்பிடணும் பிள்ளைங்க அப்போ தான் விலையும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் என்ன விலையிலும் குறைவு டேஸ்ட்டாகவும் இருக்கும் என்ன பிரச்சனை
சரி ஓகே. அப்போ இன்றைய தினம் நாங்கள் கொழும்புக்கு வந்த பயணம் வந்து எங்கள் கட்டுநாயக்கா வரைக்கும் வந்துட்டோம். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். நீ சாப்பிட்டு இனி எங்கள் அடுத்த அளவில் தூங்குவோம். மேலும் நாங்கள் வேறு எங்கேயும் இடங்களுக்கு போனாலும் சரி, வேறு எங்கேயும் கிடைக்கும் கட்டாயம். என்ன போகிற இடங்கள் எதுவும் வடிவான இடங்கள் ஏதாவது சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் இருந்தால் கட்டாயம் வந்து வீடியோவை காட்டுவேன். அது வரைக்கும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.